அது தூக்கி இன்னொருக்கா போடுங்கய்யா. தரம் நல்லா இதாக தான் இருக்கு. சுத்தி உள்ளேயே சுத்தி போடுங்க. போடும்போதே சுத்திடுங்க, அவ்வளவுதான். அது உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னா அப்படி இதுல எது என்ன எந்த விதை எனக்கு தெரியல. வச்சேன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நல்லா ஒரு பர்பிள் கலர், பர்பிள் பிங்க் கலர் தென்னை இந்த மாதிரி அரிசிங்கள ஊற வச்சு நைட்டு ஆக்கி தண்ணி ஊற்றி வச்சிடலாம். ஆனால் நாங்கள் கிளறி விட்டுறது கிடையாது. அப்படியே மேலாப்பில் அப்படியே லேசாக வந்து மண்ணை தூவி மட்டும் விட்டுறது. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். எங்கள் குலதெய்வம் கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து முன்னாடி நம்ம கணபதி ஹோமம் ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா, அதுதான் இன்றைக்கி ஆரம்பிக்கிறாங்க. இன்னிலேருந்து 11வது நாள் வந்து நமக்கு வந்து கும்பாபிஷேகம். இன்னிலேருந்து வீட்டில் நான்வெஜ்ஜு புழங்கக்கூடாது, எந்த ஒரு தீட்டுக்கும் போகக்கூடாது, ஒரு இறவு காரியத்துக்கோ வயசுக்கு வந்ததுக்கோ எதுக்குமே போக மாட்டோம். நாங்கள் போகாமல் சுத்தபத்தமாக இருந்து கங்காணம் கட்டிடுவாங்க இன்றைக்கி. இதுக்கப்புறம் 11வது நாள் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. சரிங்களா? நம்ம கோயிலில் வந்து இன்றைக்கி எப்படி கணபதி ஹோமம் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு காலையிலேயே இன்றைக்கி நேரமாக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம விகாஸ் தம்பி அமுச்சு விட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் இப்போ கிளம்பியிருக்கேன். இப்போ நான் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணுறோம். நாங்கள் ஒசூர் போயிருந்தோங்களா, அப்போ அங்கே வாங்கிட்டு வந்தேன் பூவை. ஒசூர்னாலே பூவுக்கு ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? அப்படி இப்படி கொத்தாவே உடைச்சிருக்காங்க பாருங்களேன். இது ஒரு கிளை, ஒவ்வொன்றும் அப்படியே இப்படி கொத்தாவே உடைச்சி வச்சுருக்காங்க. இப்படி நம்ம எடுத்து பூ வச்சுக்கலாம். அதனால் இன்றைக்கி நம்ம செடியில் பூ வந்து பிக்க வேண்டியதில்லை, இதில் இருக்கிற பூவே பிச்சுக்கலாம். ஒரு கொத்து சுகன்யாவுக்கும் ஒரு கொத்து எனக்கும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, சரி போய் கிளம்பலாம். இப்போ கரெக்டாக எங்கள் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரியே நாங்கள் லேட்டாக தான் போய் சேர்ந்தோம். நாங்கள் போகிறதுக்குள்ளே முகூர்த்த கால் நட்டுட்டாங்க. சரி பரவாயில்ல, அதை நட்டதையாவது பார்க்குறதுக்கு போகணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். லேடிஸை விட ஜென்ட்ஸ் தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. எங்களாட்டமே எல்லோரும் ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு யாரும் வரல போல் இருக்குது. ஆனால் கட்டாயமாக வந்து குலதெய்வத்துக்கு ஒரு பூஜை நடக்குது அப்படிங்கும்போது நம்ம எல்லாருமே கலந்துக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம கும்பிட்றது குலதெய்வம் தாங்க. நமக்கு எந்த ஒரு நல்லது கெட்டது எது நடந்தாலும் அது குலதெய்வத்து மூலிமா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எங்கே போய் சாமி கும்பிட்டாலுமே பாருங்கள், உங்கள் குலதெய்வத்தை முதல்ல வேண்டிக்குங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வம் கோவிலில் எந்த ஒரு சின்ன ஒரு பூஜையாக இருந்தால் கூட நம்ம எல்லாருமே கலந்துக்கணும். அடிங்கய்யா, அது தூக்கி இன்னொருக்கா போடுங்கய்யா. தரம் நல்லா இதாக தான் இருக்கு. அவ்வளோதான், ரைட்டு. புதுசாக வந்தவங்க யார்? அப்படியே முன்னாடி வாங்க. அதை தானியம் எடுத்து கொடுத்தாங்க, ஒரு கையால் போட்டோம். புதுசாக வந்தவங்க மட்டும் அப்படியே உள்ளே வாங்க. கொஞ்சம் 2 கிலோ பூ எடுத்து கொடுத்துரு. அவங்க இதுக்கு போட்டுட்டோம், கம்பத்துக்கு போட்டு கம்பத்தை தொட்டு கும்பிடுங்க. அப்புறமா தானியம் கொடுப்பேன். ஆமாம், அங்கே பூ கொடுப்பா. அம்மாவுக்கு பூ கொடு, தொட்டு கும்பிடுங்க. ஐயா கம்பத்தை தொட்டு கும்பிடுங்க. வாங்க, அப்படி முன்னாடி வந்து தொட்டு கும்பிடுங்க. அம்மா இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வந்து போடுங்க. தொட்டு கும்பிட்டுக்கோங்க. நவதானியத்தை அதில் போடுங்க, சுற்றி போடுங்க. நவதானியம் அப்படியே தட்டில் இப்படி சுற்றி போடுங்க. சுற்றி உள்ளேயே சுற்றி போடுங்க. போடும்போதே சுற்றிடுங்க, அவ்வளோதான். ரைட்டு. அம்மா வாங்க. லேட்டாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து பூசாரி வந்து எங்களையும் வந்து பழதானியத்துக்கு தூவ சொன்னார். அதுக்கப்புறம் அந்த முகூர்த்த காலுக்கு வந்து பால் ஊற்ற சொன்னார், பூ போட சொன்னார், எல்லாமே எங்களுக்கும் செய்ய சொன்னார். எங்களுக்கு அது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஐயோ லேட்டாக போயிட்டுமே நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா, அந்த விதத்தில் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு செஞ்சது. கும்பாபிஷேகமாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற நிகழ்வாக இருக்கட்டும், டைமிங் பத்திரிகையில் என்ன குறிச்சிருக்கோமோ அந்த டைமிங் கட்டாயம் நடக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்கள் வரக்கூடிய பங்காளிகள் எல்லாருக்கும் சொல்லிடுங்க, முடிஞ்ச வரைக்கும் அந்த டைமுக்கு செய்யுங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு தாலி கட்டுறதுக்கு எப்படி நம்ம முகூர்த்த நேரம் மாறிடுச்சுன்னா தாலி கட்ட முடியாதோ, அது போல தான் கும்பாபிஷேகமும். நம்ம அந்த நேரத்துக்கு வராமல் இருந்துட்டு சாமி இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இது நான் எனக்காக பண்ணலை, உங்கள் சாமிக்காக பண்ணுறோம். அது சரியான நேரத்தில் நம்ம பண்ணணும், அது ரொம்ப முக்கியமானது. டைமிங் மாறிடுச்சு, அந்த லக்னம் மாறிடுச்சு, நட்சத்திரம் மாறிடுச்சுன்னா டோட்டலாக எல்லாமே மாறிடும், அந்த பலனும் மாறி போயிடும். அதனால் கரெக்ட் டைமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் சொன்னது கரெக்டு தாங்க. இனிமேல் நம்ம கரெக்ட் டைமுக்கு போயிடலாம். எங்கடா எங்கள் வீட்டுக்கார காணுமேன்னு தேடி பார்த்தாக்கா இங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணார் ஃபோன்லிங்க. என்னென்ன விஷயமோ அந்த குரூப்பில் ஷேர் பண்ணாக்கா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எல்லாரையும் பேர் சேர்த்து வச்சுட்டு இருந்தார்.
அதுக்குள்ளே பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம குட்டி தோட்டத்தில் தான் இன்றைக்கி கொஞ்சம் வேலை செய்யலான்னு வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த தேன் வந்து கிடச்சிருக்கா. அவள் கிடச்சதுனால இன்றைக்கி என்னோடய தோட்டத்து வேலையெல்லாம் வந்து ப்ராப்பராக செஞ்சு கொடுக்குறா. அவங்க அப்பாவாக இருந்தால் பெரிய பெரிய வேலைகளை தான் செய்ய போவார். என் வேலைகளை செய்யறதுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்றாரு. இன்றைக்கி வந்து நாங்கள் வச்சோம் இல்லைங்களா சாமந்தி பூ, அந்த சாமந்தி பூச்செடி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி விட்டுட்டோம். அப்படி கொஞ்சமாக கொத்தி விட்டாதான் அது துளிர் வரும் அப்படிங்கிறதுக்காக அப்படி கொத்தி விட்டுட்டோம். அது மட்டும் இல்லை, நம்ம மரபு திருவிழாவுக்கு போயிருந்தோம் இல்லைங்களா, அங்கே கொஞ்சம் இந்த ரவி தம்பி வந்து கொஞ்சம் விதைகள் கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த விதைகள் எல்லாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தூவி விட்டுறலாம். ஏன்னா இப்போ தூவி விட்டோமா செடிகள் வந்துடும். ஏதோ பெரிய சைஸு கத்திரிக்காய் கருப்பு கலரில் இருக்கும், பெரிய சைஸ் கத்திரிக்காய்க்கா அப்படின்னு சொன்னால் அப்படி அந்த கத்திரி விதை. அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த அடுக்கடுக்காக வர மாதிரி இருக்கும் தக்காளி, அது ஒரு புது ரகம், அது உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அப்படி. இதில் எது என்ன எந்த விதை எனக்கு தெரியல, என்னமோ தம்பி வந்து ஸ்பெஷலாக கொடுத்துருக்கா அப்படி. எனக்கு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம விளை வச்சு பார்க்கலாம். செடி முளைக்க வச்சு அதை காய்க்கும் போது எப்படி நமக்கு அந்த பூசணிக்காய் சர்ப்ரைஸ் கொடுத்துச்சோ அது மாதிரி இதில் எது சர்ப்ரைஸ் கொடுக்க போகுதுன்னு தெரியல. அதனால் இன்றைக்கி இது எல்லாத்தையுமே தூவி விட்டுடலான்னு இருக்கேன். அடுத்ததாக வந்து இன்றைக்கி கொஞ்சம் செடிகளும் நட்டுருக்குறேன். என்னென்ன நட்டுருக்கேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இது போட்டாச்சு. அடுத்தது மூணாவதாக இது போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஏன் நான் வீடியோ எடுக்கிறேன்னா இதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே தான் வீடியோ எடுத்து வைக்கிறேன். மூணாவதாக அது தூவி விட்டுறலாம். இந்த கண்ணு இது வந்து ரெண்டாவது. இது ரெண்டாவது வந்து தக்காளி விதை. ஃபஸ்ட்டு கத்திரி விதை, ரெண்டாவது தக்காளி விதை, மூணாவது இப்போ கத்திரி விதை, நாலாவது தக்காளி விதை, நாலாவது தக்காளி விதை, அஞ்சாவது கத்திரி விதை. இது பாருங்க, அஞ்சாவது கத்திரி விதை. அவ்வளோதான். நம்ம அயனார் கொண்டு வந்து கொடுத்த மாசி பத்திரி பாருங்கள், நல்லா தளன்னு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மருகுமே நல்லா சூப்பராக வந்துருச்சு, ஓரளவுக்கு நல்லாவே வந்துருச்சு. மருகு கொஞ்சம் இந்த வெயில் காலத்தில் காப்பாற்றுறது தான் கொஞ்சம் சிரமம். அதையுமே இது எப்படியே காப்பாற்றிடலான்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ மூணாவது கட்டமாக நான் வந்து வெந்தயம் போட்டிருக்கேன். இதில் வெந்தயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி இப்போ தூவி விட்டுட்டோம். ஒரு கலர் விட்டோமாக்கா வேலை முடிஞ்சிடும். இப்போ அன்னைக்கு வாங்கிட்டு வந்த செடிங்க அத்தனையுமே பாருங்கள், எல்லாத்தையுமே ஒரு கொத்து போட்டாச்சு. எல்லாம் கொத்தி விட்டுட்டேன். இன்றைக்கி என்ன புதுசாக நடவு செஞ்சேன் அப்படின்னா, இன்னும் தண்ணி கட்டல. இப்போ நட்டுட்டு தண்ணி கட்டிக்கலான்ட்டு இருக்கோம். ஃபுல்லாக கத்திரி செடிங்க. இது எல்லாமே நம்ம ரெகுலராக நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்களா, அந்த கத்திரி செடிங்க. அதுக்கப்புறம் இந்த லைன் ஃபுல்லாக தக்காளி வெண்டை வச்சுருக்கேன், இந்த லைனு. அப்புறம் அது தம்பி கொடுத்த ஆரஞ்சு கலர் சக்கரவள்ளி கிழங்கு, இதுவும் நட்டுட்டேன். இது ஒன்று, அங்கே ஒன்று, 2 நட்டு விட்டேன், 2மே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இது வந்து தப்பு செடி தானாக முளைச்சி வந்துச்சு, ஒரே ஒரு பாவக்காய், அதையும் நட்டுருக்கிறேன். அடுத்தது இது மெயினாக உங்ககிட்ட சொல்லணும், கரும்பூலாப்பூன்னு சொல்லுவாங்க இந்த செடியை. பாருங்கள் இலைகளை பாருங்கள். நான் உங்களுக்கு நிறைய பெரிய செடியாக இருக்கும்போது காட்டுறேன். அது ஒரு இடத்துல பார்த்துருக்கேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். இங்கே ஒன்று நட்டுருக்கேன், இது ஒன்று நட்டுருக்கேன். நான் தான் ஆயில் வினிஷாவுக்கும் விகாஸுக்கும் தயாரிக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு இந்த கரும்பூலாப்பூ வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து முடியை நல்லா கருப்பாக்கும். இதனுடைய பழமும் இதனுடைய இலைகளும் நம்ம போட்டு காய்ச்சணுமா, எண்ணெய் காய்ச்சினாலும் சரி, தலைக்கு பேக் போட்டாலும் சரி, இது நல்லா முடியை கருமையாக்கி கொடுக்கும். அதுக்கு தான் அது வச்சுட்டேன். அதையும் அங்கே நட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சிகப்பு கலர் வாடாமல்லி, அதையும் வச்சு கொத்தி விட்டாச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி உக்காந்துக்கிட்டு இன்றைக்கி எல்லா வேலையும் இதெல்லாமே செய்ய சொல்லி எல்லாம் பார்த்து செஞ்சுட்டேன். ஓகேங்களா, சூப்பர். இப்போ விதைகள் எல்லாம் போட்டாச்சு. அதுக்கு மேலே வந்து மண் இருக்குது இல்லைங்களா, நம்ம காட்டு மண் தான், அதை எடுத்து அப்படியே தூவி விட்டுறலான்னு சொல்லி தூவி விட்றோம். நாங்கள் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் மண்ணை வந்து மேலே தூவி தான் விடுறது. ஒரு சிலர் வந்து விதை போட்டு அதை அப்படியே கிளறி விடுவாங்க. ஆனால் நாங்கள் கிளறி விடுறது கிடையாது. அப்படியே மேலாப்பில் அப்படியே லேசாக வந்து மண்ணை தூவி மட்டும் விட்டுறது. அப்படியே தூவி விட்டால் அப்படியே வந்து செடிங்க வந்து முளைச்சி வந்துடும். ஓகே, இதே மாதிரி நீங்களுமே விதைகளை வந்து விதைப்பு செய்யுங்க. இந்த வெயில் காலத்தில் நிறைய கீரை சாப்பிடணுங்க. அதுக்காக தான் ஒன்று மாற்றி ஒன்று கீரை போட்டுட்ருக்கேன். ஏன்னா வெயில் டைமாக இருக்கு இல்லைங்களா, அதனால் நிறைய உடம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் நமக்கு இதாகி போயிடும், நிறைய ட்ரை ஆயிரும். அதனால் அதிகப்படியாக நமக்கு வந்து கீரைங்களை எடுத்துக்கணும். அதுக்காக தான்.
நான் வாங்கிட்டு வந்து வச்ச மாமரம் பாருங்கள் நல்லா துளிர் வந்துருச்சு. இந்த மாமரம் நல்லா துளிர் வந்து பூவே வச்சிருச்சு. ஆனால் பூவெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன் வேண்டான்னு. ஒரே ஒரு கொத்து மட்டும் தான் விட்டுருக்கேன். இங்கே வச்சுருக்கிற மாமரம் துளிரே வைக்கல. 2 ஒன்றா தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் ஒன்று வந்து துளிர் வந்துருச்சு, ஒன்று வந்து துளிரே வரல. ஆனால் இந்த மாதத்தில் வந்து எந்த செடியுமே கட்டிங் போடாதீங்க, வரவே வராது. ஏன்னா சாயந்தரம் வந்து நல்லா குளிர் அடிக்கும், பகலில் வந்து நல்லா வெயில் அடிக்கும். அதனால் நம்ம வந்து கட்டிங் இந்த மாதத்தில் போடவே கூடாது. எப்போ வந்து ஆடி, ஆவணி, புரட்டாசி அந்த 3 மாதத்துல தான் நம்ம வந்து கட்டிங்லாம் போடணும். அப்போ தான் நல்லா வரும். இப்போ இந்த மாதத்தில் எதுவும் போடவே கூடாது. சரிங்களா? இன்றைக்கி வந்து இந்த செடி தான் நான் வெட்ட போகிறேன். நான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி சூப்பராக அழகாக இருக்குது இந்த செடி. ஆனால் அந்த செடியோட பேர் எனக்கு தெரியல. நீங்கள் பார்க்குறீங்க, இது என்னன்னு சொல்லுங்கள். இட்லி பூவும் கிடையாது. இது வந்து நான் ஏற்காட்டில் வாங்கிட்டு வந்து வச்சேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா ஒரு பிங்க் கலரில் லைட்டு பிங்க் கலரில் இருக்கும். அப்படியே நான் எத்தனை ட்ரிப்பு நான் எங்கேயாவது போகும்போது அப்படியே சென்டாட்டை வச்சுட்டு போவேன். இது வந்து இந்த பக்கம் காம்பவுண்டுக்கு இந்தாண்டு அப்படியே நிறைய சரிஞ்சிருச்சு, ஒரு மாதிரி இருக்குது. சரி, அதை வெட்டி விட்டுறலாம் அப்படின்னு தான் வெட்டி விட போகிறோம். பார்த்தீங்களா, அப்படியே ஃபுல்லாக அந்த சைடில் இந்த சைடு ஃபுல்லாக சரிஞ்சு வந்துருச்சு. சரி, இந்த சைடு ஃபுல்லாக வெட்டிடலாம் அப்படின்ட்டு தான் வெட்டி விட்றோம். இது அப்படியே வெட்டுற குச்சி அத்தனையுமே நான் பதியம் போடலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த செடி ரொம்ப ரேரு, யார் வீட்லேயுமே இல்லை இந்த செடி. அதனால் எல்லாருக்குமே பதியம் போட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இதை வந்து கட்டிங் போட்டு பதியம் போட போகிறேன். அதனால் பதியம் போட்டுட்டு நான் கட்டாயம் சொல்கிறேன், வேணுங்கிறீங்க வாங்கிக்கங்க. அதனால் இதனுடைய பேர் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் கட்டாயமாக. நம்ம பூவை வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இந்த இலை பார்க்குறதுக்கு சேஞ்சிங் ரோஸோடைய இலை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. பூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நல்லா செடி வந்து மரம் மாட்டம் நல்லா பெருசாக வருது பாருங்கள். மரம் மாட்டம் நல்ல பெரிய செடியாக வருது. கொத்து கொத்தாக அப்படியே இட்லி பூ மாதிரி பந்தாட்ட உருண்டையாக பூ பூக்குது. சரிங்களா? ஓகே, இன்றைக்கி இதனோட கட்டிங் ஆரம்பமாக போகுது. என்னடா இந்த மாதம் கட்டிங்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அக்காவே கட்டிங் போட்டு வைக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேறு என்னங்க பண்ணுறது? ஆனால் கம்பல்சரி கட்டிங்லாம் இந்த மாதம் போட்டால் வர்றது ரொம்ப ரேரு தான். இது வந்து இந்த இடத்துல நாங்கள் வந்து படிக்கட்டு போடலான்னு பிளான் பண்ணிட்டோம். அதனால் இந்த செடி கட்டாயம் கட் பண்ணியே தீரணும் அப்படின்ட்டார் எங்கள் வீட்டுக்கார். வேறு வழியே இல்லை, போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, கட் பண்ணிடுன்னு சொல்லிட்டாரு. அதனால் இதை கட் பண்ணால் வேஸ்ட்டாக போயிடும். இதை வர செடி வரட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் கட்டிங் போடுறேன். முன்ன ஒன்று சொல்லிட்டு இந்த அக்கா அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. சரிங்களா? இந்த டைமுக்கு வெட்டி விட்டோமாக்கா நல்லா துளிர் வச்சு புது துளிர் வச்சு பூ வைக்க ஆரம்பிச்சிடும். சரி, அதனால தான் வெட்டியும் விட்டுடலான்னு. இன்றைக்கி வந்து காலை டிஃபன் வந்து நம்ம இந்த கவுனி அரிசி இருக்கு இல்லைங்களா, அதுதான். இது வந்து நைட்டே வந்து நேற்று காலையில் ஊற வச்சு நேற்றுக்கு நைட்டு வந்து சாதம் செஞ்சு ஒரு 4 மணிக்கு சாதம் செஞ்சேன். நைட்டு வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் அந்த சாதத்தை. இப்போ இதுக்கு வந்து நம்ம நல்லா கஞ்சி மாதிரி பழைய சாதம் செய்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி நல்லா கரைச்சி பழைய சாதமாக கரைச்சி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. இனிமேல் ஒவ்வொரு நாளும் எப்படி தோசை ஒவ்வொன்று புதுசாக சாப்பிட்றோமோ அது மாதிரி நீ சாதமும் அந்த மாதிரி கரைச்சி கொடுத்துடலான்ட்டு. இன்றைக்கி வந்து கவுனி அரிசி பழைய சாதம், நாளைக்கு வந்து சாமை, தெனை இந்த மாதிரி அரிசிங்களை ஊற வச்சு நைட்டு ஆக்கி தண்ணி ஊற்றி வச்சிடலாம், அது சாப்பிடட்டும் அப்படின்ட்டு இருக்கிறேன். இது பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு. நல்லா பிணைஞ்சாலே கைக்கு நல்லா பிணைய வருது. நல்லா அந்தளவுக்கு குழைய வெந்துருச்சு. நல்லா குக்கரில் ஒரு 4 விசில் விட்டமாவே நல்லா வெந்துருதுங்க. இதுக்கு பார்த்தீங்களா சைடிஷ்ஷு சின்ன வெங்காயம், மாங்காய் வேணா மாங்காய். இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி தான் அரைச்சிருக்கேன். இது ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட தோசை சாப்பிட்டுக்கிட்டோம். தம்பி? சரி வா, உனக்கு கொடுத்துட்டுமா? உனக்கு கப்பு எங்கள் குழந்தைய எங்கடா கப்பு? எடுத்துகிட்டு வரேன். ஆளுக்கு ஒரு டம்ளர். இது ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டமாவே போதும். இது விகாஸுக்கு, இது எனக்கு, மீதி வந்து மினிஷாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும். ஓகே, இது சாப்பிட்டு 2 தோசை சாப்பிட்டாங்கன்னாவே வயிறு நம்பிடும். நீங்களுமே இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடும்போது அந்த மேல் கோட்டிங் இருக்குது, வாயில் நல்லா தட்டுப்படுது அந்த தோல் இப்படியே. அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கொடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.